இந்த present value இண்டிவிஜுவலாக நான் sum up பண்ணேன்னா, அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் sum up பண்ணேன்னா, I am getting 3.791 எனக்கு வரும். ஸோ இங்கே நான் போட்டேன்னா 3.791 எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ -4.71 எனிவேஸ் நீங்கள் வந்துட்டு 3.79 எடுத்தாலும் there is not at all an issue. So you will be getting marks. So December 2022 இது வந்து old syllabus, that is 2016 question paperல question number 6A பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 8ல இருக்கு. Bitrin Limited had only one water pollution control machine in this type of block of asset with no book value under the provisions of Income Tax Act 1961, as it was subject to rate of depreciation of 100% in the very first year of installation. So in the type of water control pollution control machine la 100% வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் இயர்லேயே இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ரூல்ஸ் பிரகாரம் ஐ கேன் கிளைம் இட். ஸோ அப்போ எனக்கு அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் தேர் வில் பி நோ புக் வேல்யூ. கரெக்டாக? ஃபைன். Due to funds crunch, Britain Limited decided to sell the machine which can be sold in the market of anyone for 5 lakh easily. ஸோ இந்த மெஷினை நான் வந்துட்டு மார்க்கெட்டில் சேல் பண்ணால் எவ்வளோக்கு சேல் பண்ணலாம்? 5 லேக்குக்கு ஈஸியாக சேல் பண்ணலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஐ எம் டிசைடிங் டு சேல் இட் ஆஃப்னு வச்சுப்போம். ஸோ எனக்கு 5 லேக் சேல் ஆகும். அப்போ எனக்கு இது என்னது 5 லேக்ஸ் இஸ் மை கேஷ் இன்ஃப்ளோவா அவுட்ஃப்ளோவா என்ன வரும்? இங்கே என்ன இம்பேக்ட் இருக்கும்? கேஷ் இன்ஃப்ளோ. ஓகே, இது வந்துட்டு கேஷ் இன்ஃப்ளோ ஃபைன். இங்கே என்ன இம்பேக்ட் இருக்கும் எனக்கு? டேக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்கம் டேக்ஸில் வந்துட்டு புக் வேல்யூ இஸ் 0. கரெக்டாக நான் ஃபஸ்ட் இயர்லேயே கிளைம் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ இந்த 5 லேக்ஸ் வில் பி மை கெயின். ஆமாம் தானே? ஸோ அப்போ இதுக்கு நான் இந்த 5 லேக்ஸுக்கும் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ஃப்ரம் a reliable source, Setna Limited came forward to buy the machine for 5 lakhs. ஸோ 5 lakhsக்கு வந்துட்டு வாங்கிக்கிறேன்னு செத்னா லிமிடெட் வராங்க. அண்ட் லீஸ் இட் டு Bitrin Limited for lease rental of 90,000 per annum for 5 years. ஸோ அதே மிஷினை அவங்க வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க? லீஸுக்கு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு சேல் அண்ட் லீஸ் பேக்கு. ஸோ அதாவது நான் ஒரு மிஷினை சேல் பண்ணுறேன், அதே மிஷினை நான் லீஸுக்கு எடுக்கிறேன். சரியா? ஸோ இது வந்துட்டு லீஸிங்கில் படிப்பீங்க, சேல் அண்ட் லீஸ் பேக்குன்ட்டு. ஸோ இப்போ எவ்வளோ இயருக்கு லீஸ் எடுக்கிறோன்னா 5 இயர்ஸுக்கு 90,000 வந்துட்டு லீஸ் ரெண்டல் per annum. ஃபைன். Bitrin Limited வந்துட்டு decided to invest the next sale proceed in a risk-free deposit fetching yearly interest of 8.75 to generate some cash flow. ஸோ இப்போ நான் சேல் பண்ண அமௌண்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறேன். எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் எனக்கு வரும் அப்படின்னா 8.75% I will be getting return. It also decided to relook the entire issue fresh after the set period of 5 years. 5 இயர்ஸுக்கு அப்புறமா வந்துட்டு திரும்பவும் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே. Another company, Delta Limited, also approached Bitrin Limited proposing to sell a similar machine for 4 lakhs to the later. ஸோ தட் மீன்ஸ் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நான் வந்துட்டு அதே மிஷினை 4 லேக்குக்கு உங்களுக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் undertook to buy it back at the end of 5 years for 1 lakh. அந்த 5 years முடிஞ்ச உடனே நான் 1 லேக்குக்கு திரும்பவும் ஐ வில் பை இட் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவைடட் த மெயின்டெனன்ஸ் வார் entrusted to Delta Limited for yearly charge of 15,000. So Bitrin Limited will utilize the net sale proceeds of the old machine to fund this machine also this offer. ஸோ அப்போ ஓல்ட் மெஷினில் சேல் பண்ணுற அமௌண்ட்டை இந்த மெஷினுக்கு நான் ஃபண்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பெனிஃபிட்னா அட் த எண்ட் ஆஃப் த 5th இயர் அதே மிஷினை நான் 1 லேக்குக்கு சேல் பண்ணிடலாம் உங்களுக்கு. பட் சப்ஜெக்ட் டு
இந்த 15,000 வந்துட்டு எனக்கு மெயின்டெனன்ஸ்க்கு நான் பே பண்ணியிருக்கணும். So marginal rate of tax of Bitrin Limited is 34%, weighted average cost of capital 12%. So discount factors என்னன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. Required, which company's proposal you should recommend to accept to the company. So எந்த proposal நீங்க accept பண்ணுவீங்க, recommend பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபைன். ஒரு ஆப்ஷனில் வந்துட்டு நான் மெஷினை சேல் பண்ணிவிட்டு லீஸுக்கு வாங்க போகிறேன் அதே மெஷினை. ஸோ இந்த ஆப்ஷனில் வந்துட்டு 5 lakhs ஐ எம் கோயிங் டு கெட். ஸோ லீஸ்ன்னு பார்த்தீங்கனாலும் எனக்கு 90,000 தான் 1 இயருக்கு தேவைப்படும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த 5 lakh இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இதே செகண்ட் ஆப்ஷன்னா இந்த மெஷினை 5 lakhக்கு நான் சேல் பண்ணிடுவேன். இன்னொருத்தர்கிட்ட இருந்து 4 lakhs, தட் இஸ் டெல்டா லிமிடெட் கிட்ட இருந்து 4 lakhsக்கு வரும். அப்போ அந்த 5 lakh அமௌண்ட்டை நான் இங்கே 4 lakhs ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணிடுவேன். ஸோ அங்கே வந்துட்டு பெருசாக எனக்கு ஐடியலாக எந்த ஃபண்ட்ஸுமே இருக்காது. ஸோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஆப்ஷனே வராது. ஸோ அங்கே இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்ன்ற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு தான் அப்ளிகபிள், செகண்ட் பாயிண்ட்டுக்கு வராது. பட் எனிவேஸ் ஐ எம் கோயிங் டு சேல் தட் மெஷின். அது வந்துட்டு ஷேர் அந்த 5 lakh மெஷினை நான் சேல் பண்ண போகிறேன். சேல் பண்ணிவிட்டு லீஸுக்கு எடுக்கணுமா இல்லை புதுசாக இன்னொரு மெஷின் 4 lakhsக்கு பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளோட டிசைடிங் ஃபேக்டரே. ஸோ இப்போ வந்துட்டு அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பொறுத்தவரை அப்போ என்ன அவுட்ஃப்ளோ என்ன இன்ஃப்ளோ அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன என்பிவி வரப்போகுது, செகண்ட் ஆப்ஷனில் என்ன என்பிவி வரப்போகுது. தட் மீன்ஸ் இங்கே அவுட்ஃப்ளோ வந்தால் என்ன அவுட்ஃப்ளோ நெட்டாக அதை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு சேல் கொடுக்குறோம், சேல் ஆஃப் ஓல்டு மெஷின் 5 lakhs இல்லையா. ஸோ இப்போ இது வந்துட்டு எனக்கு புக் வேல்யூ இங்கே 0. அப்போ வந்துட்டு இது ஃபுல்லாகவே எனக்கு கெயின் தான். அப்போ இதுக்கு வந்துட்டு நான் டேக்ஸ் பே பண்ணுவேன்னா, ஸோ டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணுறேன் நம்ம இங்கே. ஸோ டேக்ஸஸ் அட் த ரேட் ஆஃப் 34%. ஸோ 1,70,000. அப்போ எனக்கு நெட்டாக பார்த்தீங்கன்னா 3,30,000 வந்துட்டு எனக்கு நெட் ப்ரொசீட்ஸ், தட் இஸ் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாமே போக எனக்கு வர அமௌண்ட் இது. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் வி ஆர் கோயிங் டு கெட். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு 1 இயருக்கு 8.75%. ஸோ 1 இயருக்கு எனக்கு 8.75, தட் இஸ் 28,875 எனக்கு வரும். ஸோ திஸ் இஸ் அன் இன்ஃப்ளோ. ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஐ எம் கோயிங் டு பே டேக்ஸ். கரெக்டாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு எனக்கு டேக்ஸ் வருமா, தட் இஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், 34%. ஸோ 9,817 வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகும். அப்போ நெட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு 19,057 தான் எனக்கு இருக்கும். ஸோ இது கிளியராக இருக்கா? நீங்கள் 5 lakhs சேல் பண்ணுறீங்கனாலும் அப்படியே என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த என்டையர் 5 lakhs இஸ் மை ப்ராஃபிட். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ எனக்கு அப்போ மீதி வந்துட்டு நெட்டாக எனக்கு 3,30,000 தான் இருக்கும். அப்போ இந்த 3,30,000 தான் ஐ கேன் இன்வெஸ்ட். ஸோ அப்போ அதுக்கு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின் இன்ட்ரெஸ்ட் இஸ் அன் இன்கம். ஸோ அகெயின் ஐ வாண்ட் டு பே டேக்ஸ். ஸோ அப்போ டேக்ஸ் போக எனக்கு 19,057 தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கமாக எனக்கு வரும் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ இது வந்துட்டு
5 இயர்ஸ்க்கு ஐ எம் கோயிங் டு கெட். ஸோ திஸ் இஸ் அன் இன்ஃப்ளோ எனக்கு. கரெக்டாக? இப்போ லீஸ் ரெண்டல்ஸ் வந்துட்டு நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ லீஸ் ரெண்டல்ஸ் எவ்வளோ பே பண்ணுவோம்? 90,000 நான் பே பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ லீஸ் ரெண்டல் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஸோ அதுலேயே எனக்கு வந்துட்டு டேக்ஸ் சேவிங் கிடைக்கும். ஸோ எவ்வளோ டேக்ஸ் சேவிங் கிடைக்கும்? அகெயின் தட் 34% எனக்கு கிடைக்கும். ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு 59,400 தான் எனக்கு லீஸ் ரெண்டலில் எனக்கு அவுட்ஃப்ளோ இருக்கும். ஸோ அப்போ எனக்கு 1 இயருக்குன்னு பார்த்தீங்கன்னா மை டோட்டல் அவுட்ஃப்ளோ வில் பி அரவுண்ட் 40,343 rupees. ஸோ அதாவது இது வந்துட்டு எனக்கு அவுட்ஃப்ளோ பார்ட்டு. கரெக்டாக? திஸ் இஸ் மை இன்ஃப்ளோ. ஸோ அதாவது இது 1 இயருக்கு. அப்போ நெட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு $40,343. ஸோ இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோன்றதால நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கு வந்துட்டு நெட் அவுட்ஃப்ளோ வந்துட்டு 40,343. இது 1 இயருக்கு இருக்கும். கரெக்டாக? இப்போ நமக்கு மொத்தம் இந்த ஆப்ஷன் வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு எனக்கு தேவை. ஸோ 5 இயர்ஸ்க்கு ஐ வாண்ட் டு அப்ளை டிஸ்கவுண்ட் ஃபேக்டர். இங்கே டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? 12%ன்னு சொல்லியிருக்காங்க. So discount factor I am going to calculate at 12%. ஸோ எனக்கு 12%க்கு ஆன்விட்டி ஃபேக்டர் இஸ் 3.606. அப்போ எனக்கு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இது வந்துட்டு அவுட்ஃப்ளோஸு. ஸோ 4343 இன்ட்டு 3.065. ஸோ எனக்கு 1,45,000 சம்திங் எனக்கு வருது. ஃபைன். இப்போ at the end of the 5th year என்ன ஆகும்? இந்த 3,30,000 நான் இன்வெஸ்ட் பண்ணேன். கரெக்டாக? ஆமாம் தானே? அப்போ இந்த 5th இயருக்கு அப்புறமா நான் இதை வித்ட்ரா பண்ணுவேன்னா, ஸோ at the end of the 5th year I am going to get that 3,50,000. அதாவது இன்வெஸ்ட் பண்ணதை நான் லிக்விடேட் பண்ணிவிட்டு I will be getting. ஸோ இங்கே 3,30,000 எனக்கு 5th இயரில் வரும். அப்போ அதோட ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் என்னது? 0.56. 0.567. ஸோ இந்த வேல்யூவில் எனக்கு கிடைக்கும் லிக்விடேட் ஆகிட்டு. இந்த பாயிண்ட் புரியுதா? நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் 3,30,000. அட் த எண்ட் ஆஃப் த லைஃப் ஐ ஆம் கோயிங் டு கெட் தட் அமௌண்ட் இல்லை. ஸோ அப்போ எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 41,682 எனக்கு பாசிட்டிவாக இருக்கீங்க. இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்துட்டு கொஸ்டினில் இருக்காது. ஸோ அதை மட்டும் நீங்கள் மறக்காமல் போடணும். ஏன்னா இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 5th இயர் கடைசியில் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு கெட் எனிவேஸ். ஸோ தட் இஸ் கால்ட் யுவர் டெர்மினல் கேஷ் ஃப்ளோஸ். ஸோ அப்போ நான் அதையும் ஃபேக்டர் பண்ணி தான் நான் போடணும். ஏன்னா அந்த 3,30,000 நான் ஃபேக்டர் பண்ணலன்னா எனக்கு அவுட்ஃப்ளோஸ் மட்டும்தான் இருக்கும். தெர் வில் பி நோ இன்ஃப்ளோஸ். ஸோ அப்போ எனக்கு நெட்டாக வந்துட்டு 41,682 rupees வந்துட்டு எனக்கு என்பிவி இருக்கு. மேம் இந்த 40,343 கூட நம்ம ஆனுவிட்டி இந்த 3.605 போட்டதுல இந்த 1,45,000 கிடைச்சது மேம். ஓ இந்த 3,30,000 ஓகே மேம். இது அதாவது 5th இயர் தான் வரப்போகுது. ஸோ 5th இயரோட ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1,87,000. ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ செகண்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்குது?
சேல் பண்ணிவிட்டு இன்னொரு மெஷினை வாங்க போகிறோம், கரெக்டாக? ஸோ சேல் பண்ணுறேன். ஸோ அப்போ இதே நெட் ப்ராஃபிட்ஸ் எனக்கு இங்கேயும் வரும். பட் இந்த நெட் ப்ராஃபிட்ஸை இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் ஐ எம் கோயிங் டு பை, புதுசாக நம்ம வந்துட்டு பை பண்ணிப்போம், கரெக்டாக? ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் நியூ மெஷின் வந்துட்டு எவ்வளோ? காஸ்ட் ஆஃப் நியூ மெஷின் இஸ் 4 lakhs. ஆமாம் தானே? செகண்ட் ஆப்ஷனில் அப்போ ஆல்ரெடி சேல் பண்ணது 3,30,000. அப்போ 4 lakhsனால் இன்னொரு 70,000 வந்துட்டு நான் கேஷாக இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேஷ். ஸோ ஒரு 70,000 நான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த 3,30,000 பழைய மிஷினரி போக வந்தது போக ஐ எம் கோயிங் டு புட் சம் மோர் மணி. ஸோ மொத்தமாக எனக்கு அப்போ இங்கே அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 70,000 தான் என்னோடய அவுட்ஃப்ளோவாக இருக்கும். ஸோ இது அவுட்ஃப்ளோன்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெட் அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா எனக்கு 70,000 இருக்கும். ஸோ இது எப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்? அட் த பிகினிங் ஆஃப் த இயரில் எனக்கு 70,000 என்னோட அவுட்ஃப்ளோவாக இருக்குது. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு என்னோட மெஷின், கரெக்டாக? ஸோ ஐ கேன் கிளைம் டெப்ரிசியேஷன். ஸோ இது டெப்ரிசியேஷன் அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? டெப்ரிசியேஷன் இஸ் 4 lakhs. எனக்கு டென்யூர் வந்துட்டு 5 years. தட் மீன்ஸ் எனக்கு 80,000 எனக்கு டெப்ரிசியேஷனாக இருக்கும். ஸோ இதுக்கு எனக்கு டேக்ஸ் சேவிங் வரும். ஸோ 27,200 பர் இயருக்கு எனக்கு டேக்ஸ் சேவிங். சாரி ஜஸ்ட் அ செகண்ட், ஐ மிஸ்ட் எ கான்செப்ட். இங்கே டெப்ரிசியேஷன் வந்துட்டு 100%. ஸோ ஃபஸ்ட் இயர்லேயே நான் 100% டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிடுவேன். டிவைட் பை 5 வராது. ஸோ ஃபஸ்ட் இயரில் ஐ எம் கோயிங் டு கிளைம் டெப்ரிசியேஷன் ஆஸ் 100%. ஸோ அப்போ இதில் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் இயர்லேயே இந்த டேக்ஸ் சேவிங் வந்துடும். தட் இஸ் 1,36,000 வில் பி மை டேக்ஸ் சேவிங்ஸ். இது வந்துட்டு ஃபஸ்ட் இயரில். இது புரியுதா? இதில் எதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம 1 yearலேயே டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால ஃபஸ்ட் இயர்லேயே த என்டையர் அமௌண்ட் தட் இஸ் 4 lakh நான் டெப்ரிசியேஷனாக கிளைம் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு 4 lakhs டேக்ஸ் சேவிங் 1,36,000 வரும். இது வந்துட்டு இயர் 1ல் எனக்கு நடக்கிறது. ஸோ இப்போ இயர் 2 பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்? சாரி, இன்னொரு ஐட்டம் ஒன்று இருக்குது. என்னது? எனக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நான் இந்த 15,000 கொடுத்தேன்னா தே வில் பி பையிங் தட் மெஷினரி ஆஃப்டர் 5 years ஃபார் 1 lakh. ஸோ இங்கே மெயின்டெனன்ஸ் நான் ஒரு 15,000 நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு எனக்கு கொஞ்சம் டேக்ஸ் சேவிங் வரும், கரெக்டாக? ஸோ மெயின்டெனன்ஸ் எவ்வளோ? 15,000. ஸோ அதுக்கு ஒரு டேக்ஸ் சேவிங் எனக்கு வரும். ஸோ அது போக எனக்கு நெட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகும் மெயின்டெனன்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 9,900 தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் மெயின்டெனன்ஸ் பொறுத்தவரையிலும். இது வந்துட்டு 1 to 5 years எனக்கு இது வரும். இதுக்கப்புறமா 5th இயரில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு இன்ஃப்ளோ இருக்குது. தட் இஸ் 1 lakh வந்துட்டு எனக்கு இன்ஃப்ளோவாக வரும். அதாவது அவங்க அந்த மிஷினரி வாங்கிக்கலாம். ஸோ தட் இஸ் கால் டெர்மினல் கேஷ் ஃப்ளோ. அட் த எண்ட் ஆஃப் த 5th year எனக்கு வரும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை கிளியரா? ஸோ இப்போ மெயின்டெனன்ஸை பொறுத்தவரையிலும் -9,900 that is outflow into 3.605 எனக்கு 35,800 687 வரும். அதுக்கப்புறம் டேக்ஸ் சேவிங்
ஆன் டெப்ரிசியேஷன். இது ஃபஸ்ட் இயரில் நடக்குது. தட் இஸ் 1,36,000 ஃபஸ்ட் இயரில் நம்ம டேக்ஸ் சேவ் பண்ணுறோம். தட் இஸ் 0.892. ஸோ இது வந்துட்டு எனக்கு டேக்ஸ் சேவ் ஆகுது. ஸோ பாசிட்டிவில். அதுக்கப்புறமா டெர்மினல் கேஷ் ஃப்ளோ. தட் இஸ் 1 lakh வந்துட்டு எனக்கு at the end of the 5th year I'm going to get. ஸோ 5th இயரோட ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர். ஆக்சுவலி இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த அசட்டை தான் நான் சேல் பண்ணுறேன், கரெக்டாக? அசட்டோட புக் வேல்யூ வந்துட்டு இப்போ எனக்கு 0 தானே. நான் ஃபஸ்ட் இயர்லேயே வந்துட்டு டெப்ரிசியேஷன் ஃபுல்லாகவே கிளைம் பண்ணிட்டேன். ஸோ 5 வருஷம் கழிச்சு அந்த அசட்டை தான் 1 lakhக்கு நான் சேல் பண்ணுறேன். ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் அண்ட் ப்ராஃபிட். அப்போ அந்த ப்ராஃபிட்டுக்கு நம்ம என்ன பே பண்ணணும்? டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ எனக்கு இங்கே அசட் வந்துட்டு 1 lakh நம்ம வந்துட்டு ரீசேல் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஐ எம் கோயிங் டு பே டேக்ஸ் அட் 34%. அப்போ எனக்கு நெட்டாக எனக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கும்? 66,000 மட்டும் தான் எனக்கு இன்கம் வந்திருக்கும். ஸோ அதுதான் நான் டேர்மினல் கேஷ் ஃப்ளோவாக இங்கே எடுக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே டேர்மினல் கேஷ் ஃப்ளோன்னு போட்டோன்னா இங்கே வந்துட்டு லெஸ் டேக்ஸ் ஆன் டெர்மினல் கேஷ் ஃப்ளோஸ். தட் இஸ் டெர்மினல் கேஷ் ஃப்ளோஸ்ன்றது இங்கே என்னது? அந்த அசட்டை நான் சேல் பண்ணுறது தான் டெர்மினல் கேஷ் ஃப்ளோன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு 53,191 கரெக்டாக வரும். ஸோ இப்போ எதை நான் ஆட் பண்ணுவேன்? இங்கே என்பிவி வந்துட்டு 41,683 இருக்குது. இங்கே 53,000 தான் என்பிவி. ஸோ அப்போ எது எனக்கு என்பிவி அதிகம்? ஆப்ஷன் பி தான் அதிகம். ஸோ நான் ஆப்ஷன் பியில் தான் போவேன். ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா வித்தின் 5 minutes முடிஞ்சிடும். ஸோ அப்படி இல்லை, இந்த ஸ்டெப் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா திஸ் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ஸோ ஒவ்வொரு இயருக்கும் போட்டு நான் எல்லாமே ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த இது வேணால் போய்க்கலாம். என்பிவி வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனுக்கு அதிகமாக இருக்கிறதால செகண்ட் மெத்தட் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் 2 is higher than option 1. So option 2 is recommended. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்? இது டெர்மினல் கேஷ் ஃப்ளோன்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா இங்கே ரெசிஜுவல் வேல்யூன்னு கூட போட்டுக்கோங்க. ரெசிஜுவல் வேல்யூ லெஸ் டேக்ஸு அப்படி கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் ப்ரெசன்ட் வேல்யூவில் தான் போட்டிருக்கேன் இங்கே. தட் இஸ் என்னோடய ரெசிஜுவல் வேல்யூ எவ்வளோ? 1 lakh மைனஸ் டேக்ஸ். ஸோ 66,000 எனக்கு வரும். அப்போ இது 66,000 at the end of the year 5. ஸோ அதோட ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் 567. அதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு இயராக நீங்கள் போட்டுக்கோங்க.